ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்மள யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் இனிமேல் வேலை பார்க்க வேணாம், வீட்டிலேயே நம்ம இருந்துருவோம். எப்படி வேலை பார்த்தாலும் இவங்களுக்கு தான் சம்பளத்தை ஃபுல்லாக நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, சரி வேலையை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா ஏன் வேலையை விடுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க மாதம் மாதம் பணத்தை வாங்கி பார்த்தவங்க திடீர்னு நான் வேலையை விடுறேன்னோன்னே மாதம் ஒரு 25,000 சம்பளம் வரும். அதை வச்சு நல்லா செலவு பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாங்க. அண்ணனை வேலைக்கு போக சொல்லாமல் அப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க. அவன் பையனாக இருந்து வேலைக்கு போவான்னு பார்த்தா, அவன் படிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பைக்லேயும் அதுலேயும் சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இப்படி தான் இருந்தான். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அண்ணனை வேலைக்கு போக சொல்லுமா, நான் வேலைக்கு போகிறேன், அவன் வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லிட்டேன்னா, இது மாதிரி அந்த ஆஃபீஸில் ஆளுங்கள்லாம் குறைக்கிறாங்க. அதனால ஆ ஆளுங்கள்லாம் இது பண்ணுற வாசி எடுத்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரி ஓகே, நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் இது பண்ண முடியாது. சில விஷயங்கள நம்மளுக்கு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு அதுலேருந்து என்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, பண்ணுறதில்ல. ஒரு மாதிரி இதாக தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க பேசுகிறப்ப பேசிக்கட்டும். அதுக்காக நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் நானும் வேலையை விட்டுட்டேன். அந்த மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு என்னாச்சு, அந்த மந்த்து சேலரியை நான் கொடுக்கல. எனக்கு வீட்டில் இருந்தே நான் டைலரிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வாங்கி போட்டேன். ஏன்னா ஏற்கனவே காலேஜ் படிச்சுட்டு இருந்த டயத்தில், ஏன்னா நம்ம செலவுக்கு ஆகும்ல, மொத்தமாக நம்ம 20,000 30,000 சம்பாதிக்க முடியலனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸோ ஏதோ ஒரு சுடிதார் தைச்சி கொடுத்தேன்னா கூட ஒரு 300 400 கிடைக்கும். அதில் என்னோடய தேவையை நான் பார்த்துக்குவேன். இப்போ மொத்தமாக நம்ம சம்பளம் வாங்கி கொடுத்தோன்னா தானே அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுலேருந்து எங்கள் அம்மா என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. ஏன்னா இது 2 வருஷமாக சம்பாதிச்சு இவ்வளோ இது பண்ணேன் செஞ்சேன். ஆனால் எதுவுமே இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால் இனிமேல் நம்மளோட திறமைய வச்சு நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மறுநாள்லேயே அண்ணனை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தங்கச்சி வேலையை விட்டு நின்றுட்டா, நீ வேலைக்கு போனால் தான் இனிமேல் இது பண்ண முடியும் அப்படின்னோடனே அவன் உடனே கோவப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, இது மாதிரி இவன் இந்த அளவுக்கு பேசலாம் பண்ணுறனோன்னா. அப்போ தான் எங்கள் அம்மா என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியா, உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. உனக்கு இப்போதைக்கும் நீ புரிஞ்சுக்க மாட்டேம்மா. அண்ணன் அவனை நீ என்கரேஜ் பண்ணாத. பின்னாடி நமக்கு தான் கஷ்டம். நாளைக்கு அவனுக்கு ஒரு மேரேஜ் பண்ணணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, உனக்கு தெரியாதா? பெரியம்மா வீட்டு அண்ணனை எல்லாம் பாரு, அவன்லாம் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறான். இப்போ எவ்வளோ முன்னேறி இருக்காங்க, கார் வாங்கிட்டாங்க, எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம அண்ணன் இல்லைனாலும் ஏதோ அவன் தேவையை அவனுக்கு வர பொண்ணை பார்த்துக்கிற அளவுக்கு பொண்ணுங்களே இப்போ 30,000 40,000 சம்பாதிக்கிறாங்க ஸ்டார்டிங்கே. அப்படி இருக்கப்போ இவனுக்கு பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு நல்ல ஒரு இதுலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு இதாக இவன் வேலை பார்க்கணும் பண்ணணும் செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்மளால அவன்கிட்ட நான் பேசி எவ்வளோ பார்த்துட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு வாரம் வீட்டிலனா அவனுக்கு செலவுக்கு காசு இருக்காது. நம்ம சித்தி வீட்டுக்கு போயிடுவோம். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி நானும் அம்மாவும் கிளம்பி ஒரு 10 நாள் சித்தி வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வீட்டுக்கு போனோம். சித்தி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சித்தி சொன்னாங்க, அவனை இந்த மாதிரி நீ விட்டு பிடிச்சா தான் சரியாக வரும்க்கா. இல்லாட்டினா தேவையில்லாத விஷயங்கள் தான் உனக்கு இதாகும்க்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால மனசுக்கு எந்த ஒரு இதையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கப்புறம் எங்கள் சித்தியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ ஒரு வாரம் இன்னும் 10 நாள் என்ன ஒரு மாதம் கூட இருங்க, அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னோன்னே, சரி ஓகே. நான் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிறப்போ ஃபோன் பண்ணான் எங்களுக்கு. நாங்கள் அந்த அளவுக்கு இதாக பேசவே இல்லை. அம்மாவும் சரியாக பேசலை. இது மாதிரி உடம்பு இல்லைடா சித்திக்கு, அதனால் நாங்கள் வந்துட்டோம், பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவனுக்கு செலவு காசு இல்லை அப்படிங்கிறதுனால மறுநாள்லேருந்து ஃப்ரெண்டுங்கள்ட்ட வேலைக்கு போக சொல்லி வேலைக்கு சர்ச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி வேலைக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி
சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே. நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு முயற்சினால தான் நம்மளுக்கு இது ஏதோ கடவுள் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாரி என் பொண்ணு சொன்னது கரெக்ட்டா தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ஒரு விஷயத்துல வந்து அவ சொல்றது